வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எக்கு கலெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். எக்கு கலெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மயக்கத்தில் இருப்போம். நம்ம கொண்டாந்து பெட்டில் நம்ம படுத்திருப்போம். பெட்டில் படுத்திருக்கும்போது டாக்டர், நர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்கு கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் நம்ம மயக்கம் லேசாக இருக்கும். அந்த டைம் நம்ம கண்ணை மூடி தூங்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னாவே மயக்கம், வாந்தி இது இருக்காது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளை எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக சொல்லுவாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கீழே குமிஞ்சு நீங்கள் கீழே குமிங்க, உங்களுக்கு ஏதாவது மயக்கம், வாந்தி இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட டாக்டர்கிட்டையோ நர்ஸ்கிட்டையோ இன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போங்க, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ் இருக்குல்ல, ஆப்ரேஷன் பண்ணியிருந்த அந்த தேட்டர் ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம இருப்போம். நம்மளோட ஓன் ட்ரெஸ் இருக்கும், அதை நம்மளே தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எனக்கு நெஞ்சில் ஒரு சர்க்கிளாக இசிஜி அதுக்குரிய அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாயெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு வாங்க. ஏன்னா நம்ம மயக்க மருந்து போட்டதில் நம்ம கொஞ்சம் கசப்பாக இருக்கும் நம்மளோட மவுத்து. ஸோ அதெல்லாம் நல்லா கொப்பளிச்சுட்டு வாங்க. அவங்க முகத்தில் நல்லா கழுவிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ நம்ம கழுவிட்டு எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் பெட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. மத்தியானம் உடனே ஒரு தயிர் சாதம் பார்சல் வாங்கிட்டு வர சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் தயிர் சாதம் பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. அது எனக்கு ஆல்ரெடி தயிர் பிடிக்காது. ஸோ இருந்தாலும் ஒரு 10 ஸ்பூன் மட்டும் எடுத்து நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா காரமாக சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு தயிர் சாதம் தான் டாக்டர் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 3:30 மறுபடியும் டாக்டரை பார்த்தோம். டாக்டரை பார்த்துட்டு அவங்க நமக்கு எத்தனை எக்கு எடுத்தாங்கங்கிறத நம்ம ஒரு கவுன்சிலிங் மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு இத்தனை எக்கு எடுத்தோம், இத்தனை எக்கு தான் நல்ல குவாலிட்டி எக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது. ஏன்னா எனக்கு எடுத்தது மொத்தம் 10 எக்கு எடுத்தேன்னு சொன்னாங்க. அதில் 4 எக்கு மட்டும்தான் நல்ல எக்காக இருந்தது. இந்த 4 எக்கு எப்படி வளருது, இன்னும் 5 டேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த டைம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 10 எக்கு நமக்கு எடுத்திருக்காங்க, அதில் 4 எக்கு மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி வளருதுன்னு வேற சொல்கிறாங்களே, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் மறுபடியும் நான் கடவுளை வேண்டிக்கணும், நல்லா வளரணும், என்னுடைய எக்கு நல்லா வளரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட கம்மல், பேங்கிள், செயின் இது எல்லாமே நம்ம பழையபடி போட்டுக்க சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம பழையபடி போட்டுக்கிட்டு நம்ம நார்மலாக வீட்டிலேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்குவோம் நம்மளோடதை. அதுக்கப்புறம் டாக்டரை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. இருந்தாலும் எக்கு நம்ம கலெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமும் வேறு இருக்குது. கொஞ்சம் டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவரோட ஸ்பேம் கொடுத்தாங்க. நான் அது வந்தோடனே எனக்கு மயக்கம் தெளிஞ்சு வந்தோடனே அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட ஸ்பேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு. அவருமே கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 4 o'clock நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எப்போயுமே பஸ்ஸில் போனதுங்கிறது தான் போனோம். ஏன்னா நாங்கள் சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் தான் போனோம். 1.5 hours எங்களுக்கு ட்ராவல் டைமு. வரும்போது எனக்கு நல்லா ஆயிடுச்சு, க்யூராக தான் இருந்தது. கொஞ்சம் டயர்டு மட்டும்தான் இருந்தது. நான் பஸ்லேயே வந்துட்டோம். சேஃபாக தான் வீட்டில் இறங்கணும். வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபுல்லாமே மெடிசின்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மெடிசின் எதுக்குன்னா, நம்மளோட யூட்ரஸோட புண்ணு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆறணுங்கிறதுக்காக 1 வீக்குக்கு மெடிசின் எழுதி கொடுத்துருந்தாங்க. அந்த மெடிசினை கரெக்டாக அந்தந்த டைமுக்கு ஃபாலோ பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நல்லா தண்ணி 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நல்ல தண்ணி ஹாட் வாட்டராக வார்மாக ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்காமல் வார்ம் வாட்டராக 3லேருந்து 4 லிட்டர் வரைக்கும் நல்லா தண்ணி குடிக்க சொன்னாங்க. தண்ணி நல்லா குடிச்சிட்டு யூரின் போகணும்னு சொன்னாங்க. ஸோ டாக்டர் என்ன சொன்ன மாதிரியோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டேன். அப்புறம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு அது எதில் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா, அவிச்ச முட்டை இருக்குதுல்ல, ஒயிட்டு, அந்த இதில் இருக்குது. அது நல்லா சாப்பிட்டுட்டேன். டெய்லி ஒரு 2 முட்டை எடுத்துக்க சொன்னாங்க. ப்ரோட்டீன் பாலில் காலை மார்னிங், ஈவினிங் 2 வேளையுமே கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணி 1 டம்ளர் காலையில், 1 டம்ளரு ஆஃப்டர்நூன், ஈவினிங் 1 டம்ளரு. ஸோ 2 டம்ளர் குடிக்க சொன்னாங்க. அதில் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு. அப்புறம் சிக்கன், சுண்டல், முளைக்கட்டின பயிர்கள், அப்புறம் சாம்பார் சாதம், இது எல்லாமே
உரப்பு காரம் இல்லாமல் சாப்பிட சொன்னாங்க. அதுவும் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு புண்ணாக இருக்கும் வயிறு ஃபுல்லாக. காரத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப சைடு எஃபெக்டை உண்டு பண்ணிடணும். டாக்டர் வந்து நமக்கு அட்வைஸ் சொல்கிறாங்க. குளிக்க போகும்போது வந்து நம்ம கோல்டு வாட்ரு, ரொம்ப ஜில் தண்ணியை குடிக்கக்கூடாது. சுடு தண்ணியில் மட்டும்தான் கொஞ்சம் 1 வீக்கு 2 வீக்கு வந்து நம்ம வந்து நல்லா ஹாட் வாட்டரில் தான் குளிக்கணும். ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. இது வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொன்னதில். ஹெவியாக எந்த பொருளும் தூக்கக்கூடாது. குடமோ, துணி துவைக்கிறதோ, கீழே குமிஞ்சு ஸ்ட்ரெயின் பண்ணி கூட்டுறதோ, இது மாதிரி செய்யக்கூடாது. ஹெவி வெயிட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது, தூக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிளியராக சொன்னாங்க. இதெல்லாம் முடிஞ்சு போகும்போது டாக்டர் வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டேயில் மறுபடியும் ரிவ்யூவுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லி தான் எனக்கு அனுப்பி விட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம்.